நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை மணி கணக்கில் நான் சந்திச்சு நான் பேசுவேன். மீடியானா இது கேளு, எத்தனை கேள்வினா கேளு, நான் பேசுறேன், நான் சொல்றேன், என்ன வேணா கேளு. இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு 2 மாசம் ஆகுது. ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுட்டு இருப்போம், ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன், திருப்போரூர்ல நடக்கிறேன், செங்கல்பட்டுல நடக்கிறேன், உத்தரமேரூர்ல நடக்கிறேன், கும்மிடிப்பூண்டியிலையும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க, போடுறாங்க. ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. திருப்போரூர்ல திருவள்ளூர் அது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவம் அந்த மக்கள் 1704 ஏக்கரை இழக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த என் நிலம் 3 ஏக்கர் தான், இறந்துட்டாங்க. ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க, என் நிலத்தை எடுத்து. இதெல்லாம் செய்தி கிடையாது. ராணிப்பேட்டைக்கு போறேன், அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் அந்த குரோமியம் கழிவுகளை நிலத்தடி நீர் மூலமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சுவாசிச்சு. பர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் வந்து 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர், 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர். ஆனா அங்க 277 மில்லிகிராம் பர் லிட்டர். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க அதிகமா கேன்சர் வர்றது ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து வருது. ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்களுக்கு இல்லை. இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள். உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி, எங்கேயாவது ஒரு சின்ன இது புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க,